உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயாவோட பொண்ணுதான் சாட்சி கையெழுத்து போட போயிருக்காங்க. ஏய், ஒண்ணு தங்கையா, என் வளர்ப்பு அப்படி. என் கௌரவத்துக்கும் மரியாதைக்கும் ஒரு கெட்ட பேர் வரவிட மாட்டான். அவ நிச்சயமா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கவே மாட்டான். இந்த மாதிரி தப்புக்கெல்லாம் என் பொண்ணு தோண போறவ இல்ல. என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சரியா, இவ்வளவு பேசுறல்ல, வா ரெஜிஸ்டர் ஆபீஸ் போவோம். அங்க பார்த்தா தெரிய போகுது உன் பொண்ணோட லட்சணை. இங்க பாரியா, அங்க மட்டும் அவன் இல்லன்னா நான் உன்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா அவ அங்க இருந்தா உன் வளர்ப்பு சரியில்லைன்னு ஒத்துக்கிறியா? நிறுத்தியா? என் வாழ்க்கையில நான் நம்பின எத்தனையோ பேரு என்ன ஏமாத்திருக்காங்க. ஆனா நான் தலை குனிய கூடாதுன்னு நினைக்கிற ஒருத்தி என் பொண்ணு மட்டும்தான். அவ என்னைக்குமே இப்படி ஒரு காரியத்தை பண்ண மாட்டா. அதை நான் முழுசா நம்புறேன். உன் பொண்ணு அங்க இருந்தா? ஏய், இருந்தான்ற பேச்சுக்கே இடம் இல்ல. அவ பேட்மிண்டன் பிராக்டிஸ்க்கு போயிருக்கா. அவ நீ சொல்ற இடத்தெல்லாம் இருக்க மாட்டா. அங்க போய் பார்த்தா நீதான் மூக்கொடைஞ்சு போவ. வா, என் பொண்ணு அங்க இல்லன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். மச்சான், என்ன மச்சான் நீங்க இந்த ஆள் கேக்குறான்னு நாம ஏன் நிரூபிக்கணும்? தானா பேட்மிண்டன் கிளாஸுக்கு தான் போயிருக்கா. அது நமக்கு தெரியாதா என்ன? இத பாருங்க மச்சான், நீங்க எங்கேயும் போக வேண்டாம். யோ, மரியாதை நீ வெளிய போயா. இல்ல மச்சான், இத்தனை நாள் என் மேலதானே சேர வாரி இறைச்சாங்க. அதை நான் தாங்கிக்கிட்டேன். இப்போ என் பொண்ணு மேல பழி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அவளை நான் எப்படி வளர்த்திருக்கேன்னு இவங்களுக்கு நிரூபிச்சாதான் புரியும். தகப்பனா, அதான் என் கடமை. மச்சான், சுந்தரேசா, என் வளர்ப்பு என்னன்னு அங்க வந்து பாரு. பாக்குறேன். அங்க மட்டும் உன் பொண்ணு இருந்தா உன்னை நாக்க புடுங்க மாதிரி கேள்வி கேட்பேன். வாயா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.